கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் முடிச்சிட்டாங்க. சின்ன ஸ்டேட் புதுச்சேரியில இன்னும் கவர்மெண்ட்ல வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணாம இருந்தா ஸ்கீம்ஸ் பாதிக்கப்படும். இதுலதான் பேரம் நடக்குன்னு அவங்க சொல்றாங்க. இந்த ஸ்கீம்ஸ் எந்த ஸ்கீமும் இஸ் ரிட்டர்ன். இப்போ வந்த ஸ்கீம்ஸ் நம்ம பட்ஜெட் போட்டதுக்கு அப்புறம் புதிய ஸ்கீம்ஸ் பண்ண முடியும். இந்த பட்ஜெட் போட்டதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் இல்லைன்னு சொன்னா நம்ம பட்ஜெட்டே போட முடியாது. திஸ் இஸ் யூடி பக்கத்து ஸ்டேட்டோ ஆர் அதர் ஸ்டேட் பார்த்துட்டு நம்ம ஏதோ பாதிப்பு வந்துச்சுன்னு சொன்னா நாளைக்கு இந்த என்டையர் போர்ட்போலியோ இப்போ சிஎம் பாக்குறாரு. கவர்மெண்டே இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல, எல்லா ஃபைல்ஸ் சிஎம் பாக்குறாரு. ஏதோ ஒரு ஃபைல் பர்டிகுலர்லி இந்த ஃபைல் மினிஸ்டர் இல்லாததுக்காக இது செய்ய முடியல அது சொன்னாருன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. சிஎம் கேளுங்க, நான் எப்போ கேபினெட் கம்ப்ளீட் பண்ணுவாரு, எப்போ ஸ்பீக்கர் எலெக்ஷன், டிப்யூட்டி ஸ்பீக்கர் எலெக்ஷன் சொன்னா அதுக்கு பதில் சொல்லுவார். அதுக்காக பொய்யானது சொன்னது இஸ் நாட் கரெக்ட். அப்போசிஷன்ல கூட நிறைய பார்ட்டிஸ் இருக்குது. வைத்தியம் சொல்ல தேவையில்லை. பிசிசி பிரசிடென்ட் ரிசைன் பண்ணியாச்சு. யூ கண்டினியூ பிசிசி பிரசிடென்ட் ஆர் நாட்? சும்மா லெட்டர் கொடுத்துட்டாரா? இப்ப எகேன் நாராயணசாமி லைன்ல ஒருவர் சொல்லிட்டே வந்தாச்சா? அவங்க அக்செப்ட் பண்ணல. டெல்லியில ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துருக்காரு. கார்கேவோ இல்ல அவங்களோட தலைமை அக்செப்ட் பண்ணாத வரையும் அவர் தான் இருப்பாரு. ஓகே, அப்ப இருந்தாலும் இஸ் ஜீரோ பண்ணதுக்காக எகைன் கண்டினியூ சொல்லுவாரா? நம்ம மனசாட்சி இருக்குது, நான் பண்ண மாட்டேன், இமிடியேட்டா போடுங்க. நம்ம ஹெல்த் கிரவுண்ட் ஆல்சோ இஸ் நாட் குட், மைண்ட் கூட கரெக்டா ஒர்க் பண்ணது கிடையாது. அதுக்காக யூ இமிடியட்லி சம்படி இல்லன்னா வைஸ் பிரசிடென்ட் இருப்பாரு. செக்மெண்டா ஒரு 3 மீட்டிங் எடுத்து வைஸ் பிரசிடென்ட் இருப்பாரு. காங்கிரஸ்ல வைஸ் பிரசிடென்ட் எத்தனை பேரும் இருப்பாரு. நான் சும்மா அந்த சீட்ல உட்கார கூடாதுன்னு நினைச்சேன். ஒரிஜினலா ரிசைன் பண்ணதால ஒரு மீட்டிங் எடுத்து 3 மீட்டிங் எடுத்து தலைவராகவே நடக்குது. அப்ப என்ன எகைன் திருப்பி யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வந்ததுக்காக ராகுல் கார்கே சொன்னாரு, வைத்திலிங்கம் இவர் பெட்டர், ஜீரோ பண்ண கூட பரவாயில்ல, நம்ம கட்சிக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ஆள் தேவை இருக்குது சொல்லுவாரா? நான் எந்த கட்சியும் கூட எப்ப கூட காமெண்ட் அடிச்சேன். ஒரு கட்சியை காமெண்ட் அடிச்ச ஸ்டேஜ்ல நான் இல்லை. ஐ எம் வெரி ஆர்டினரி பர்சன், வெரி ஸ்மால் பர்சன். காங்கிரஸ்ல இருக்கும்போது நீங்க வைத்திலிங்கம் கூட பழகி இருக்கீங்க, அப்போ அப்படிதான் இருப்பாரா? இருக்கிறதா நம்ம ஸ்டைல்ல நான் ஒர்க் பண்ணியாச்சு. போர்ட்போலியோ கொடுத்துட்டாரோ அதே ஸ்டைல்ல நான் ஒர்க் பண்ணியாச்சு. அப்போ கூட வைத்திலிங்கம் ஆஹா ஓஹோன்னு நான் சொல்லல சார். தொடர்ந்து அப்போ நான் சொல்லல. உங்க மேல என்ன பாசம் தொடர்ந்து இப்போ வந்து சொல்றேன். லாஸ்ட் ஒரு 1 year பேக் பாண்டிய யாரும் வந்துட்டாரு. இஸ் எ கரப்டட் இஸ் அசோக்னு சொல்லிட்டாரு.